ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் மாதிரியே இது தேங்காய் பால் வச்சு குஷ்கா மாதிரி செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அளவு தேங்காய் பால் சேர்த்துட்டு இன்னொரு கிளாஸ் சாதா தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் 4 பேர் சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா குக்கரோட மூடி வச்சுட்டு விசில் விட்டுடலாம். ஸோ இப்போ நம்மளோட குஷ்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்டியான யூனிக்கான டிஷ் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.